வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடல் போக்குவரத்து மற்றும் உலக வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும். ஈரான் அதிபர் மசூத் பெஷக்கியான் உடனான தொலைபேசி உரையாடலின் போது பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஒரே நாளில் 5 நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர பன்னாட்டு தலைவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. தங்கள் நாட்டின் மீது தரை வழியாக அத்துமீறி தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். மேற்கு ஆசியா மற்றும் வளைகுடா பிராந்தியங்களில் நிலவி வரும் போர் பதற்றத்தை அடுத்து அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை அல்லது நாளை மறுநாள் சென்னை வரவுள்ளதாக தகவல். அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேச்சு நடத்த உள்ளதாக தகவல். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்திப்பு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் பேச்சுவார்த்தை. டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு என பேசி இனியும் தமிழக மக்களை திமுகவால் ஏமாற்ற முடியாது. நாங்கள் டெல்லி வந்தாலே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பயம் வந்து விடுவதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. பயப்படுறாருன்னு தெரியும். அதனால் அவர் பயத்தில் இது டெல்லிக்கும் திமுகவுக்கான போட்டிங்கிறாரு. அப்படி கிடையாது. டெல்லி தமிழ்நாடு இப்படிலாம் பேசி இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா இவங்க டெல்லியில் இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் நமக்கெல்லாம் அசிங்கத்தை உருவாக்குனாங்கன்னு தெரியும். சசிகலாவை கூட்டணிக்குள் கொண்டு வரும் எண்ணம் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமையடைந்து விட்டதாக இபிஎஸ் தெரிவித்துவிட்டதாகவும் டிடிவி தினகரன் பேட்டி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 9 பேர் கொண்ட பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. மண்ணாடிப்பட்டில் நமச்சிவாயம், மணவெளியில் செல்வம் வேட்பாளர்களாக அறிவிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் களமிறங்கும் எம்எல்ஏ ஜிஎன்எஸ் ராஜசேகரன் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் போட்டி. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக போட்டியிடும் 2 தொகுதிகள் அறிவிப்பு. உப்பளம் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் சென்னையில் கூடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவசர செயற்குழு. கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இம்முறை 5 தொகுதிகளை மட்டுமே வழங்க திமுக முன்வந்ததால் அதிருப்தி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை பொறுத்தவரை கூட்டணி நலனுக்கு எதிராக ஒரு நாளும் செல்ல மாட்டார்கள். கூட்டணியில் விரைவில் அவர்கள் சுமூகமான தீர்வை காண்பார்கள் என நம்புவதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அரசியல் சம்பந்தமாக எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன், நோ ரிப்ளை நோ ஆன்சர் என திட்டவட்டமாக தெரிவித்த வைகோ. திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு திடீர் விசிட் அடித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற்றதாகவும் கூட்டணி தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் விளக்கம். எடப்பாடி பழனிசாமியை பாஜக டெல்லி தலைமை கிள்ளுக்கு இரையாக நினைப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம்.
போயஸ் கார்டன் தேடி வந்த காலம் மாறி டெல்லியை தேடி செல்லும் நிலை உருவாகி இருப்பதாகவும் கருத்து. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர வேண்டும் என நினைக்கும் எந்த ஒரு பெரிய சக்தியும் இல்லை என திருமாவளவன் வேதனை. அரசியலுக்கு வந்து 25 ஆண்டுகளாகியும் நமக்கு ஆதரவான சக்திகளை விட எதிரான சக்திகளே உள்ளதாக கருத்து. மக்கள் நல கூட்டணியில் இருந்தபோதாவது 25 தொகுதிகள் கிடைத்தது. ஆனால் திமுகவில் தற்போது சொற்ப தொகுதியே கிடைக்கும் என திருமாவளவன் பேச்சு. மக்கள் நல கூட்டணி சார்பில் கடந்த தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் விசிக தோல்வியடைந்ததற்கு உள்ளூரைச் சேர்ந்தவர் அல்லாமல் வெளியிலிருந்து ஆட்களை இறக்கியதே காரணம் என திமுக தரப்பில் சொன்னதாக பேச்சு. சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்த சரத்குமார் அதிருப்தியில் இருப்பதாக தகவல். தனது ஆதரவாளர்கள் 2 பேருக்கு சீட் வழங்குமாறு விடுத்த கோரிக்கையை பாஜக நிராகரித்ததால் நாளை முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையில் தீவிரம் காட்டும் நாம் தமிழர் கட்சி. நாளை மறுநாள் திருத்தணியில் பரப்புரையை தொடங்குகிறார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பெயரில் 27,78,00,000 ரூபாய் மதிப்பில் அசையா சொத்துக்கள் உள்ளன. 21,25,000 மதிப்பில் அசையும் சொத்துக்கள் என மொத்தம் 36 கோடிக்கு சொத்துக்கள் உள்ளதாக வேட்புமனு தாக்கல் பிரமாண பத்திரத்தில் தகவல். புதுச்சேரி ஊசுடு பகுதியில் பாஜக அலுவலகத்தை சாய் சரவணகுமார் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தேர்தலில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்காததை கண்டித்து கடும் வாக்குவாதம். சேலம் சூரமங்கலத்தில் ரம்ஜான் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களுக்கு தாவேகா கட்சி பெயர் பொருந்திய ஸ்டிக்கருடன் தண்ணீர் பாட்டில் விநியோகம். தேர்தல் விதிகளை மீறியதாக புகார் எழுந்ததை அடுத்து தண்ணீர் பாட்டில்களை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் மினரல் வாட்டர் கேன் விலை 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை உயர்வு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் காரணமாக மூலப்பொருட்களின் விலை 40% உயர்த்தியுள்ளதாக விளக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வரும் தேர்தல் ஆணையம். வாக்குச்சாவடி மையம் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், அசாம், குஜராத் மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் ஆரத்தழுவி வாழ்த்துக்கள் பரிமாற்றம். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். டெல்லியில் கடும் பனிமூட்டத்திற்கு இடையே தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை. உலகம் முழுவதும் அமைதி நிலவி போர் பதற்றம் நீங்க சிறப்பு பிரார்த்தனை. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருவண்ணாமலை கோயிலில் இலவச லட்டு பிரசாத விநியோகம் நிறுத்தம். விற்பனைக்காக தயார் செய்யப்படக்கூடிய முறுக்கு, அதிரசம், எல்லடை பிரசாதங்களும் நிறுத்தம். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு தொழுகைக்கு சென்ற இஸ்லாமியர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்ததால் பரபரப்பு. விவரங்களை சரிபார்த்து ஒவ்வொருவராக செல்ல வேண்டும் என கூறியதால் போலீசாருடன் வாக்குவாதம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2,640 குறைந்து 1 சவரன் 1,08,960 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 330 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,620 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை 1 கிராம் 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனை.
ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் கேரளாவில் பாஜகவின் பி டீம் போன்று செயல்படுவதாக பினராயி விஜயன் விமர்சனம். கேரள முதல்வரை தவிர மற்ற மாநில எதிர்க்கட்சித் தலைவர்களை மத்திய புலனாய்வு அமைப்புகள் கைது செய்துள்ளதாக ராகுல் அண்மையில் கருத்து தெரிவித்த நிலையில் பதிலடி. பெய்ஜிங் டெல்லி இடையிலான ஏர் சீனா நேரடி விமான சேவை 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடக்கம். இந்தியாவில் உள்ள சீன தூதரக செய்தி தொடர்பாளர் யூ ஜிங் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ்தீப் 2026 IPL தொடரில் இருந்து விலகல். முதுகுவலி காரணமாக போட்டிகளில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. சினிமாவில் பல வருட விவாதங்களுக்கு பிறகு சென்சார் என்ற சொல் நீக்கப்பட்டு சென்ட்ரல் போர்டு ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் என்று மாற்றப்பட்டுள்ளது. ஊடகங்கள் தணிக்கை வாரியம் என்ற பதத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் வேண்டுகோள்.